1977 இதில் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் முன்னாடியே பாண்டிச்சேரியில் அதிமுக களத்துக்கு வந்துட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. அப்போ ஒரு வழிகாட்டியாக தான் பாண்டிச்சேரி இருந்திருக்கு, ஒரு அலர்ட் கொடுத்துருக்கு, அடுத்து தமிழ்நாட்டிலையும் தான் விட்டுறாதீங்க இவரை அப்படிங்கிற மாதிரி என்று கூறியிருக்கிறார். சமீப காலமாக நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, தாவேக எம்ஜிஆருடைய புகழ் அதிகமாக பாடப்படுகிறது. இப்போது இந்த ஃபார்முலா விஜய் சொல்லக்கூடியது விஜய்க்கு இது எடுபடுமா? அந்த செய்தி உண்மை. அதாவது தமிழ்நாட்டில் 77 படித்த எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார், 72 கட்சி ஆரம்பித்தார். அதுக்கடையில் 74 வாக்கில் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாலே பாண்டிச்சேரி எலெக்ஷன் வந்தது. பாண்டிச்சேரி எலெக்ஷனில் ராமசாமின்னு அப்போ சிஎம் ஆக்கப்பட்டார். அதிமுக அங்கே வெற்றி பெற்றது. அதெல்லாம் உண்மை தான். பட் பாண்டிச்சேரியில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் அப்படியே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக திருப்பி எல்லா காலகட்டத்துக்குள்ளேயும் நடந்தது கிடையாது. எம்ஜிஆருக்கு 77 முதலமைச்சராக வந்தார், அண்ணா 67 முதலமைச்சராக வந்தார். அதனால் திருப்பி 67 நடக்கும், 77 நடக்கும். இது மாதிரி பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும்.